ஹலோ தமிழ் ஃபுட்பாலர்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லா 1, அதாவது ஃபீல்ட். ஸோ ஃபீல்டு பற்றி எல்லாமே ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி லா 1 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லா 1 வந்து நம்ம ஃபுட்பால் ஃபீல்ட். நம்ம ஃபுட்பால் ஃபீல்ட் ஃபஸ்ட் என்ன கலரில் இருக்கணும் பார்த்தீங்கன்னா, ஸோ லா படி பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் தான் இருக்கணும். ஒரு வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் கிராஸாக இருக்கலாம், இல்லைன்னா நேச்சுரல் கிராஸாக இருக்கலாம். ஸோ இந்த ஒரு ரெண்டு மட்டும்தான். இப்போ நம்ம எல்லாருக்கும் வந்து இப்போ ஒரு கிரவுண்ட் வந்து ஒரு லென்த்து எவ்வளோ அந்த டவுட் இருக்கும். ஸோ லா 1ல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஸோ கிரவுண்டு பற்றி, ஸோ கிரவுண்டு லென்த்து எல்லாமே மீட்டர், ஸோ எல்லாமே எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சைட் லைன். ஸோ சைட் லைன் பார்த்தீங்கன்னா 90 to 120 மீட்டர் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட்டாக ஸோ லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 90 to 120 மீட்டர் அண்ட் வித்து பார்த்தீங்கன்னா 45 to 90 மீட்டர் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட்லேருந்து இந்த ஸ்ட்ரெயிட், ஸோ கோல் போஸ்ட் கார்னர் ஃப்ளாக் டு கார்னர் ஃப்ளாக் கோல் போஸ்ட் சைடில் இந்த லைன் பார்த்தீங்கன்னா 45 to 90 மீட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு கோல் போஸ்ட் சைட் நிறைய பேர் தெரியாது. ஸோ நம்ம கோல் போஸ்ட் சைட்டு கீழேருந்து கோல் போஸ்ட் சைட்டு பார்த்தீங்கன்னா 8 feet இருக்கும். ஸோ நம்ம கோலோட லென்த்து பார்த்தீங்கன்னா 7.32 மீட்டர். ஸோ நான் அதாவது கோல் கீப்பர்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன், ஸோ இந்த போஸ்ட்டு இது ஒரு போஸ்ட்னா இந்த மீட்டர் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 7.32 மீட்டர் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கோல் போஸ்ட்லேருந்து கோல் ஏரியா, அதாவது ஃபஸ்ட்டு டீன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சின்ன டி வந்து என்ன டிஸ்டன்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம கோல் போஸ்ட்லேருந்து இந்த ஃபஸ்ட்டு சின்ன டி வந்து 5.5 மீட்டர் இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட்லேயும் பார்த்தீங்கன்னா 5.5 மீட்டர் தான் ஸ்ட்ரெயிட் லைன்லையும். அண்ட் செகண்டு வந்து நம்ம பெனல்ட்டி பாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டீலேருந்து இந்த பெனல்ட்டி பாக்ஸ் எவ்வளோ மீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11 மீட்டர் இருக்கும். ஸோ நீங்கள் மார்க் பண்ணும்போது கோல் போஸ்ட்லேருந்து மார்க் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு டீலேருந்து 11 மீட்டர் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான பெனல்ட்டி பாக்ஸ் கிடச்சிரும். ஸோ இந்த சைடு 11 மீட்டர் அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா சின்ன டிலேருந்து பெரிய டிக்கு வந்து அவ்வளோ பண்ணிங்கன்னா ஸோ வந்து கரெக்டாக வரும் 11 பாயிண்ட் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பெனால்ட்டி வந்து ஸ்பாட் இருக்குது. ஸோ பெனால்ட்டி ஸ்பாட்டு என்ன டிஸ்டன்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம கோல் போஸ்ட் லைன்லேருந்து பெனால்ட்டி ஸ்பாட்டுக்கு வந்து 11 மீட்டர் வரும், அதாவது 12 yards. இப்போது நீங்கள் வந்து ஒரு மார்க்கே பண்ணல, ஒரு மேட்ச் போயிட்டுருக்கு, மார்க் வந்து அழிஞ்சிச்சுன்னா ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோல் போஸ்ட் வந்து நீங்கள் ஒரு 12 ஸ்டெப் ஆர் 11 ஸ்டெப் நீங்கள் வச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கும். அந்த டிஸ்டன்ஸ் வச்சா 11 மேட்ச்சுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பெனால்ட்டி ஆர்க்னு சொல்லுவாங்க. இந்த பெனால்ட்டி